அதாவது சத்துருவின் கையில் இருக்கிற ஜான் கன்னத்தை விடுதலையாக்க. நல்ல கவனிங்க இந்த இடத்துல. சத்துருவின் கையில் இருக்கிற ஜான் கன்னத்தை அல்லது சத்துருவினுடைய கையில் இருக்கிற ஜான் கன்னத்தினுடைய ஜீவனை எப்படியாமா? சத்துருவினுடைய கையில் இருக்கிற ஜான் கன்னத்தினுடைய ஜீவனை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஜீவனையே தந்தார். நல்ல கரந்தட்டுமா? தனது சொந்த ஜீவனை. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவன் சாத்தானின் கையில் இருக்கிறது. உன்னுடைய உயிர் சாத்தானின் கையில் இருக்கிறது. உன்னுடைய சரீர கண்ட்ரோல் சாத்தானின் கையில் இருக்கிறது. அந்த சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். திரும்ப சொல்லுங்க, என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கத்தான். நல்லா அந்த வார்த்தையில நிலுங்க. சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சத்துருவின் கையிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். நல்லா அந்த மைண்ட் செட்டிங், அந்த மீட்டு கொண்டார். சாத்தானே, இனி என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் ஆவியில, என் ஆத்துமால, சரீரத்தை என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை.